இன்றைக்கு அநேக ஜனங்கள், என்னுடைய பெற்றோர் என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் உன்னை ஆதரிப்பேன், உனக்கு உதவிகள் செய்து தருவேன், உன்னுடைய காரியங்களை எல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் தந்த குடும்பங்கள் என்னை இப்பொழுது உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், என்னை ஓரமாய் ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் போல நான் மகிமையாய் இருக்கணும், மேன்மையாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் என்னை மட்டம் தட்டி பேசி எனக்கு அன்பு செலுத்துவதற்கு ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டல்லவோ. ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், அன்பு காட்டுகிற தெய்வம் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பெற்றோர்கள் எப்படி அன்பு காட்டுவார்களோ அதை விடவும் மேலாய் அன்பு காட்டுவதற்கு, பரிவாய் பேசுவதற்கு, நேசமாய் அரவணைப்பதற்கு உங்கள் கூடாரத்தில் ஒரு நல்ல தெய்வமாகிய நான் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன், உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறேன். உங்களை விட்டு விடுவதற்கல்ல. என் மகளே, என் மகனே, நீ வியாகுலத்தோடு அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவோ. என் அம்மா எனக்கு அன்பு காட்டவில்லை, என் அப்பா எனக்கு அன்பு காட்டவில்லை, நான் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அவர்கள் மத்தியில் போய் நிற்கும்போது என்னை உதாசீனப்படுத்துகிறார்களே, என்னை ஓரமாய் ஒதுக்கி வைக்கிறார்களே, நீ எல்லாம் எதற்காக பிறந்தாய், நீ எல்லாம் எதற்காக இங்கு வந்து நிற்கிறாய் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னை ஈட்டி போல என் இருதயத்தில் குத்தி கொண்டிருக்கிறதே. எனக்கு அன்பு தருபவர் யார் என்று அழுது விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டல்லவோ. அந்த குடும்பங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.